पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। அடுத்தது பிறப்பு இறப்பு என்னன்னு கேட்டேன். அது நான் சொல்றேன் சுருக்கமா. இது எல்லாமே கடல். என்னால ஒரு காலையில சொன்னது போல ஒரு சிறு துளி சுவை தான் கொடுக்க முடியும். ஒரு சிறு நெருப்பு சின்னதா பத்த வைக்கிறேன். நீங்க உங்க தியானத்தின் வழியாக அந்த சிறு நெருப்பை பெரு நெருப்பாக வளர்த்துக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? திரும்பவும் எல்லாரும் நம்ம இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கோம், இவர்களுக்காக பிறந்திருக்கோம், இவங்க வழியா பிறந்திருக்கோம். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இவர்கள் ஏதோ உருவாக்குனது போல, இவர்களுடையது போல. ஆனால் உண்மை வேற. இப்ப நீங்க உங்க மனம் உங்க மனம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா, உங்களை பத்தி ஒரு பிம்பம், ஒரு கற்பனை, ஒரு உலகம் இருக்கு. நான் இதுதான் அப்படின்னு ஒரு அடையாளம் போட்டு லிஸ்ட் போட்டு லைக் அண்ட் டிஸ்லைக்கோட இருக்கும், விருப்பு வெறுப்புகளோட இருக்கும், கேரக்டரோட இருக்கும். அடிப்படை பண்புகள் பரம்பொருளினுடைய விதிப்படி சாத்வீகம், தாமசம், ரேஜசம், இதுதான் அடிப்படை குணங்கள். இதுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய கோபம், வெறுப்பு, பொறாமை, வஞ்சகம், கொலை, கொள்ளை, பாதகத்திலிருந்து, சும்மா ஒரு பொய் சொல்றதுல இருந்து, சும்மா நடிக்கிறதுல இருந்து, இது எல்லாம் நம்ம குணங்கள். இதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு நீங்க பிறந்து இந்த 3 வயசு ஆன அந்த அகங்காரம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ள என்ன இருக்கோ இதுதான் மனம். இந்த மனம் ஒரு குரு வழியாக அழியலைன்னா, நீங்க இந்த உடம்பு இறக்கும் போது, நீங்கன்னு சொல்லும் போது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நீங்கங்கிறது ஒரு விளக்கத்துக்காக நான் பயன்படுத்துறேன். நீங்கங்கிறது இங்க இல்ல. இந்த உடல் அழியும் பொழுது மனம் அழியாது. நம்ம என்ன சொல்றோம்? இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் புதைச்சிடுறோம், எரிச்சிடுறோம், மறந்துடுறோம். நம்ம பெற்றோர்கள், தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு உறவினர்கள்லாம் இறந்து போறாங்க. இத்தனை நாளுக்கு ஏதோ திதி எதுவும் பண்ணி முடிச்சிடுறோம். ஆனால் அந்த மனம், அவர்களுடைய மனம் இறக்காது. அது நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதை நான் இப்ப சொல்லல. ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொருடைய மனதினுடைய பண்புகளுக்கு ஏற்ப ஒரு சில இடத்துல இருக்கும். அதுக்கு ஒரு சில இடங்கள்லாம் வச்சிருக்கு இந்த பிரபஞ்சம். நமக்கு எப்படி இந்த பூமி கொடுத்துருக்குதோ அது மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் தங்கிட்டு, அதுதான் பேய். பேய்னா பேய், மனப்பேய். நான் சொல்றது மனப்பேய். பேயின்னு ஒண்ணு தனியா இல்லை, நம்ம மனம்தான் பேய். பேயாய் உழலும் சிறு மனமே, கேளாய் என் சொல் இன்று முதல், நினது தலைவன் யானே கான். இது பாரதியினுடைய பாடல். பாரதி சொல்றாரு, பேயாய் எனக்குள்ள சுத்திட்டு இருக்கிற மனமே, இதுக்கப்புறம் நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்றதை நான் கேட்டு கேட்டு கஷ்டப்பட்டது போதும். அந்த மனப்பேய் இறந்த பிறகு ஒரு இடத்துல இருந்துட்டு, அது தொந்தரவு, அதுக்கு ஒரு உடம்பு தேவை. தன்னுடைய ஆசையை, நிறைவேறாத ஆசை, நிறைவேறாத எண்ணங்கள், ஏதோ ஒண்ணு சின்ன சின்னதா, இப்படி இருந்திருந்தா இந்த வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சம் இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த மனம், அது மறுபிறவி எடுக்கும். அது நிறைவேற்றி கொள்ள உடல் கட்டாயம் தேவை. அந்த உடல் மனித உடலா கிடைக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதுதான் குரு கிட்ட வரணும். இதுதான் நான் இதுக்குள்ள வந்தேன். ஐயோ, பிறந்துகிட்டே இருக்கும். சரி, மனிதர்களாவே பிறப்பமானா இல்ல, 84 லட்சம் பிறவி, அதுல 9 லட்சம் தான் மனித பிறவி. எத்தனை லட்சம்? எனக்கு 9 லட்சம் முடிஞ்சிருச்சுன்னா போச்சு, தக்க வைக்கணும். அந்த அதுக்குதான் புத்தர் சொன்னாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆனா அதனுடைய பொருள் யாருக்கும் விளங்கல. அதை உருமாற்றம் சொல்லிடுவாங்க. அவர் புத்தர் என்ன சொல்லியிருக்கணும்?
மனமே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னா கொஞ்சம் பேரு மனமா எப்படி அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லும்போது மனதினுடைய ஒரு வெளிப்பாடான ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு அது புரியாது. இந்த நிறைவேறாத எண்ணங்கள், ஆசைகள், உணர்வுகள் இது இல்லாம முக்கியமாக நான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே தானே அவர் இறந்து போறாரு. நிறைவேறாத எண்ணங்கள், ஆசைகள், கற்பனைகள் மட்டும் இல்ல, நான் இன்னாரு அப்படின்னு இறந்து போறாரு. அப்ப அந்த அடையாளம் திரும்ப இன்னொரு அடையாளத்துக்குள்ள போகும், கரையல. ஒரு ஒளி தீபம், நெருப்பு இங்க ஏற்றுறோம், ஒரு விளக்கு ஏற்றுறோம், திரி எண்ணெய் வச்சு கொளுத்துறோம், எரியுது, எண்ணெய் முடிஞ்சிருச்சு, விளக்கு அணையும். அணையும் பொழுது அந்த ஒளி மறையும். அந்த ஒளி எங்க போச்சு? அங்கதான் இருந்துச்சு. எங்க போச்சு தெரியாது. அதுதான் புத்தர் சொல்றது நிர்வாணா. ஒளி எங்க இருந்து வந்துச்சோ அங்க போச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுபோல மனம் போகாது. மனம் அந்த ஒளி போல போகாது. அதற்கு இன்னொரு உருவமும் வடிவமும் உடம்பும் தேவை. அதுதான் பகவத்கீதையில எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க என்ன குணத்தோடு இருக்கிறீங்களோ அதற்குள்ள உடல் தான் கிடைக்கும். ரொம்ப கோபமா இருந்தோம்னா விலங்கு உடல் கிடைச்சிடும், மனித உடல் கிடைக்காது. இது போல ஒவ்வொன்றுக்கும் இயற்கையினுடைய இறை நியதி இருக்கு. இதுதான் தர்மம். இதுதான் நான் காலையில சொன்னேன். இந்த தர்மத்தின் அடிப்படையில நம்ம இயங்கணும்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டா நான் எப்படி உட்கார்ந்துருக்கேன், முதுகு தண்டு நேரா இருக்கும். இது காதுல கேட்கறது இல்ல, காலையில இருந்து பாக்குறீங்கன்னா முதுகு தண்டு எனது எப்படியுமே. அப்பதான் நான் பேச பேச மூலாதாரத்துல வேலை செய்துட்டு இருக்கேன். நான் என்னுடைய வேலை அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலகட்டம் தாண்டி அந்த உடம்புக்குள்ள யாரோ ஒருவர், 2 விலங்குகளோ, பறவைகளோ, பூச்சிகளோ அல்லது மனித பிறவி அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஏதோ புண்ணியம் இந்த பிறவில செய்திருந்தா மனித உடலோ 2 பேர் இணையிற சமயத்துல அங்க கருவா போய் உருவாகும். நம்ம திரும்ப அந்த மனம் அங்க உள்ள போகும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதற்கு உயிர் கொடுத்து, ஐயோ மனம் ஆசைப்படுது, அதுதான் கருணை. இதுதான் பெருங்கருணை, இறை கருணை. திரும்பவும் அந்த உடம்பு பிறக்கிறதுக்கு இறை அருள் இல்லைன்னா உடம்பு எப்படி வரும்? மனசுக்கு எங்க போகும்? உடம்பு யார் தர்றது? உடம்பு ஆசைப்படுது, மனம். உடம்பு தர்றது இறை கரையில் இருக்குது. இறைன்னு நான் சொல்றது இறை, இறைவன் அல்ல, இறை. இறைனா இறை, விழிப்பு நிலை, ஆற்றல், இவ்வளவுதான் இருக்கு. இது இரண்டும் அந்த வாய்ப்பை பெருங்கருணையா, சரி இந்த பிறவிலையாவது நீ என்ன உணரு, உணர்வாய், உணரணும் அப்படின்னு அதுக்கு உயிர் கொடுக்கு. அப்ப திரும்பவும் உங்க மனம், இந்த பிறவியில் இருந்த உங்க மனம் வேற ஒரு கருவுல பிறந்து அதுக்கு இன்னொரு அந்த பெற்றோர்களுடைய ஜீன், மரபணுக்கள், அந்த பெற்றோருடைய மரபணுக்களுக்கு ஒற்றி போயிருக்கணும் உங்க மனம். அப்பதான் அது அங்க போகும். ஜீனும் மேட்ச் ஆகணும். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் 7 தலைமுறை வரைக்கும் பார்க்கும். கடைசி 7 தலைமுறை வரைக்கும் பார்த்து ஒரு நேரம் வரும்போது சரியாக ஜனனம் வரும். கருவுல ஜனனம். அதுக்கப்புறம் கருவுல இருந்து வெளியில வரும். இது போல திரும்பவும் பிறந்துதான், போன பிறவில இது நடந்துதான் இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நேத்து நீங்க தூங்குனீங்கல்ல, இன்னைக்கு முழிச்சுங்க உட்கார்ந்துருக்கீங்க. இவ்வளவுதான் மரணம், இவ்வளவுதான் ஜனனம், இப்படின்றதுக்குள்ள நடந்துடும். அடுத்த பிறவி வந்துடும், நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பிறவி. இத பத்தின யாரும் பேசுறதும் கிடையாது, இதை சிந்திக்கிறதும் கிடையாது. யார் இதை சொல்றதும், இது போல இதை மட்டுமே பேசணும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஒரு 2 மணி நேரத்துல
நீங்க எவ்வளவோ ஆன்மீகத்தை பத்தி பேசியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்படி இதையே பேசணும் நேர்கோட்டுல. அப்பதான் அவருடைய இருள் போகும், ஞானம் வரும். ஆனா யாருமே இதை சொல்லலையே. குருன்னு பேர் இருக்கு, ஆனா குருவா அவங்க இல்ல. தகவல் சொல்றாங்க. தகவல் சொல்லக்கூடாது, அறிவு சொல்லக்கூடாது. தகவலையும் அறிவையும்